இல்ல. அந்த ட்ரக்ஸே வந்து உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஆ. டு த கன்சியூமர் போறது இவ்ளோ ஒரு எவ்வளோ இருக்கு உங்களுக்கு. ஆமா. அது தனிப்பட்ட ஆளு பண்ணி மத்த அவரே வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மாதிரியே தான் அதுவும். அதேதான். இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரூப் இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஆர்கனைஸா நடக்கும். தனிப்பட்ட ஒரு ஆளோ 2 பேரோ இது பண்ண முடியாது. அதுக்கு வந்துட்டு ஒரு பக்கா ஸ்ட்ரக்சரல் இருந்தா தான் உங்களுக்கு ஹையரார்கி இருந்தா தான் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இது. இதுக்கு பேரு ஆர்கனைஸ்டு கிரைம். ஸோ இதுதான் வெளியில இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. நம்ம வந்துட்டு செயின் ஸ்நாச்சிங்கோ, இல்ல ஒரு ராபரியோ, இல்ல ஒரு அது மாரி ஏதோ ஒண்ணு தான் நம்ம ஆக்சுவலா கிரைம் அப்படின்னு நினைச்சிடுறோம். ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா கிரைம் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் இன்னொரு இண்டிவிஜுவல் மேல பண்ற ஒரு தனிப்பட்ட தாக்குதலா கூட இருக்கலாம். ஈவன் தோ தட் இஸ் எ கிரைம். அத விட இது பெரிய கொடுமை உங்களுக்கு ஆர்கனைஸ்ட் கிரைம்ல பண்றது. ஏன்னா, அந்த நான் முதல்ல சொன்னது வந்துட்டு அந்த கிரைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் மேபி இன்னொரு இண்டிவிஜுவல தாக்குறான். அவ்வளோதான் பெருசா கிடையாது. ஆனா ஆர்கனைஸ்டு கிரைம்ல ஒரு சொசைட்டியே உங்களுக்கு பழகும். ட்ரக் மாஃபியான்னா அந்த ஏஜ்ல டீனேஜ்ல இருக்கிற அந்த குழந்தைங்க, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அந்த சொசைட்டி, கம்யூனிட்டியே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகும் இல்லையா? அந்த மாரி வந்துட்டு ஆர்கனைஸ்ட் கிரைம்ல உங்களுக்கு இண்டிவிஜுவல் பாதிக்கப்படுறத விட ஒரு பெரிய கம்யூனிட்டி, பெரிய சொசைட்டி உங்களுக்கு பாதிக்கப்படுது. ஸோ தட் இஸ் ஃபார் மச் ஹைனியஸ் தென் Yeah. சிம்பிள் கிரைம். Yeah. அதுக்கு சொல்ல வந்தேன்.